ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆசீர்வாதம் உங்கள் இல்லங்களிலும் என்னுடைய இல்லங்களிலும் நிறைந்திருக்கும்படியாக நீங்களும் நானும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜீவ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலீலாவில் இருந்த காலத்துல உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஈஸ்டர் பண்டிகையில ஆண்டவர் சொன்ன வாக்கியத்தை நினைவு கூற வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கலீலாவிலே ஊழியம் செய்யும் போது அவர் உங்களுக்கு சொன்னார் அல்லவா, மனுஷகுமாரன் பாவிகளின் கையில சிக்குண்டு அடிபட்டு கொல்லப்பட்டு அதன் பிற்பாடு 3ஆம் நாளில பிதாவானவராலே உயிர்த்தெழுதப்படப்பட வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு நினைவு கூறும்படியாக சொன்னார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நேரடியாக ஆண்டவர் சொல்லாமல் ஆண்டவர் மறைமுகமாக சொன்னார். என்ன சொன்னார்? இந்த எருசலேம் தேவாலயம் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது அல்லவா, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை 3 நாளுக்குள்ளே கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இத்தனை மகா பெரிய தேவாலயம், இத்தனை நாள் ஆண்டு கணக்காய் கட்டின தேவாலயத்தை இடித்து எப்படி இவன் 3 நாளிலே கட்டுவான் என்று உலக பிரகாரமாக எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? தன் சரீரமாகிய தேவாலயம் இடிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்கும் என்பதை மறைமுகமாக சொன்னார் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஈஸ்டர் பண்டிகை நமக்கு ஒரு நம்பிக்கையின் பண்டிகை. ஏனென்றால் because he lives I can face tomorrow. ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்கிறார். ஆகையினால I can face tomorrow என்றால் நாளை தினத்தை நான் மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதைத்தான் ஒரு பக்தன் சொன்னான், because he lives I can face tomorrow. ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகையினால இன்று மட்டுமல்ல நாளையும் நான் என்ன செய்வேன், இந்த உலகத்தை நான் நேரடியாக சந்திப்பேன் என்பதாக சொன்னான். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிற போதனை என்ன? முதலாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதையெல்லாம் வெற்றி சிறந்தார் என்பதாக நான் சிந்திக்கும் போது எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். யோவான் 16:33. என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இவைகளை சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உத்தரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்ன? இந்த உலகம் உங்களை சிலுவையிலே அறைகிறது. இந்த உலகம் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் உங்களை சமுதாய வாழ்க்கையிலே சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையின் வாழ்க்கையில அது கொடுமையான சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை சிலுவை தனி, ஆனா அதே வேளையிலே சமுதாயத்திலே சிலுவை தனி. ஆனா எல்லா இடம் விட்டு கொடுமைன்னு கோயிலுக்கு போனா எங்க இருக்கு? அங்கேயும் இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் அந்த பவனியில ஒரு கயிற்றினாலே சவுக்கியை உண்டு பண்ணி அங்க என்ன செய்தார்? காசுக்காரருடைய பலகையை கவிழ்த்து போட்டார், புறா விற்கிறவன் ஆசனத்தை கவிழ்த்து போட்டார், ஆடு மாடுகள் விற்கிறவர்களை விரட்டி அடித்தார். ஏனென்றால் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? கள்ளர் குழியாய் மாற்றுகிறோம். ஆண்டவருடைய வேதனை, ஆண்டவருடைய வேதனை. எல்லாரும் சந்தோஷமா அந்த பவனியில வரும்போது ஒரு உள்ளம் உடைந்து அழுதது. அதுதான் ஆண்டவருடைய உள்ளம். இன்றைக்கு ஆண்டவர் கம்பீரமாக சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக நான் சொல்லுகிறேன். உலகத்துல ஓத்திரம் உண்டு, ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல என்ன ஓத்திரம் இருக்கு? ஆண்டவரை பரிசேயரும் சதிசேயரும் சோதித்தார்கள். பலவிதமான கேள்வியை கேட்டு ஆண்டவரை துளைத்து எடுத்தார்கள். சிலுவையிலே அறைகின்ற ஆண்டவரை வழிபோக்கர்கள் அங்கே என்ன செய்தார்கள்? பரிசீலித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரோடு
பக்கத்தில் இருந்த கள்ளர்கள் ஆண்டவரை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் யாரை நம்பி போதித்துக் கொண்டிருந்தாரோ அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு புறமுது காட்டி சீடர் நினைச்சார்கள், ஓடிவிட்டார்கள். எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளலாம், நம்பிக்கை துரோகத்தை தாங்க முடியுமா? நான் உங்களை நம்பி காலையிலே 1 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு அந்த ஜபத்தை நடத்திட்டு இந்த ஜபத்தை நடத்திட்டு 10 மணிக்கு இன்னொரு ஜபம் மணக்காட்டுக்கு போறேன். எதுக்காக? உங்களை நம்பி. நீங்களே கதவு பூட்டிட்டேன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்படியா? நம்பிக்கை துரோகம். எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளலாம், நம்பிக்கை துரோகத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. அந்த நம்பிக்கை துரோகத்தையும் ஆண்டவர் சகித்து கொண்டு நம்பிக்கை துரோகம் பண்ணின அந்த மக்களை பார்த்துதான் சொன்னார், நான் தாகமாய் இருக்கிறேன், வைராக்கியத்தோடு நீ இருக்கிறாய், என்னை கொல்ல வேண்டும் என்று நீ இருக்கிறாய், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு தாகத்துக்கு அப்ப நம்ம அந்த என்ன பாடம் படிக்கணும்? கிறிஸ்தவராக நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, வைராக்கியம் வைக்கக்கூடாது. சிலர் வைராக்கியம் எப்படி இருக்கும்? இந்த ஐர்வாள் இருக்க வரைக்கும் நான் கோயிலுக்கு போக மாட்டேன். நஷ்டம் யாருக்கு? ஐர்வாளுக்கா? ஐர்வாளுக்கா? இல்ல, நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். இந்த உபதேசம் இருக்க வரைக்கும் நான் போக மாட்டேன், இந்த கமிட்டி இருக்க வரைக்கும் நான் போக மாட்டேன், ஐயோ அப்படி சேர்ந்து கூடவே கூடாது. நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். என் தேவன் என்னை எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏனென்றால் உலகத்திலே எனக்கு ஓத்திரம் உண்டு. ஆனால் என் தேவன் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதை போல நானும் உலகத்தை ஜெயிப்பேன் என்று இந்த நாளிலே தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். அது எப்படி இருந்தாலும் சரி, உலகத்தை ஜெயிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் உண்டு, தெரியுமா? உங்க சொந்தக்காரரா? தெரியுங்க. அவர் இந்த திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு வந்தாரு. திருநெல்வேலி திருமண்டலத்தை 100ஆண்டு மண்டபத்துல பிரசங்கம் பண்ணாரு. அவர் ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ணும் போது அந்த ஆங்கில பிரசங்கத்தை மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? வி சர்க்குணம் வேதநாயகம். என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, மறைக்கப்பட்ட உண்மை. என் தாத்தாவுடைய அப்பா மறைக்கப்பட்ட உண்மை, சரியா? வி சர்க்குண ஐர்வாள். அவர் தான் கத்தீட்ரல் 6வது ஐர்வாள். அவர் தான் அன்னைக்கு என்ன செய்தார்? அவருடைய பிரசங்கத்தை மொழிபெயர்ப்பு செய்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மெய்யான தேவன் என்ன என்பதை நான் காண வேண்டும். அவர் வீட்டிலே அறையை பூட்டி அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். சரியா? ஆண்டவரே, நான் உம்மை காண வேண்டும், மெய்யான தேவன் என்னை சந்திக்க வேண்டும். இல்லை என்றால் அதிகாலையிலே இதை கிராஸ் பண்ணி போற லக்னோ எக்ஸ்பிரஸ், அதுல நான் விழுந்து செத்து விடுவேன். எப்படி உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அவர் வீட்டு பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் ஓடுது, சரியா? பஞ்சாப்ல இருக்கு அவரோட வீடு என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை அவருக்கு காட்சி அளித்தார். உடனே அவர் மனம் மாறி, இனி நான் அல்ல, என் ஊழியம் கிறிஸ்துவுக்கே. ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெரு தெருவாக பிரசங்கித்தார். அவர் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க சீக்கியர்கள், ஆனால் ஒன்றுமே நடவரல. கடைசி அவரிடத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு சொன்னாங்க, அவள் இந்த அழகான பெண்ணை கட்டிக்கோ, இந்த நில புலகளெல்லாம் வச்சுக்கோ, நகைகளை வச்சுக்கோ, இது எல்லாமே வச்சுக்கோ, இந்த உலக ஆசை ஐஸ்வர்யம் எல்லாம் வைத்துக்கோ, இந்த பங்களால இருந்துக்கோ. ஆனா இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே போய் சொல்லக்கூடாது. சொன்ன என்ன ஆயிரும்? இந்த சீக்கிய மதத்துக்கே கேடாயிரும். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன், ஆண்டவரை சுமந்து செல்கிற கழுதியாக இந்த உலகத்திலே அலைவேனே தவிர நீங்கள் கொடுக்கிற இந்த விதமான சுகபோசங்க போகங்களுக்கு ஆசை உள்ளவனாக அல்ல. இந்த உலக ஆசைகள் எனக்கு வேண்டாம். அவருடைய சுய சரிவிலே எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஜெயித்தவர்கள் நீங்களும் நானும் ஆண்டவரை தரிசிப்போமே, ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. முதலாவது ஆண்டவர் செய்த வேலை என்ன? உலகத்தை ஜெயித்தவராக, உன்னதத்தின் தேவனாக இந்த நாளிலே உயிர்த்தெழுந்தார். உலகம் அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஆசாரியன், பிரதான ஆசாரியன், காய்பா, அந்த ஏரோது, இவரெல்லாம் சேர்ந்து இவரை கொலை செய்து புதைத்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குகையிலே பெரிய கல்லை வைத்து அடைத்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, போர்ச்சவர்களை காவலுக்கு வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அது என்ன செய்யணும்?
ஒரு முத்திரையை போட்டுவிட வேண்டும். இந்த உலகம் அதை செய்தது. ஆனால் அந்த உலக அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டவர் நம் தேவன் அல்ல. உலக அதிகாரங்களை ஒழித்து எழுவதற்காக, உலக அதிகாரங்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒன்று, ஆண்டவர் மீது திணிக்கப்பட்டது அல்ல என்பதை உணர்த்தும்படியாக இந்த நாளிலே உலகத்தை ஜெயித்தவராக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனை தரிசிக்கிற நீங்களும் நானும் அந்த உலகத்துல எந்த விதமான கவலையும் கிடையாது. உலகம் என்ன செய்யும்? நம்மளை ஓத்திரப்படுத்தும். உலகம் நம்மளை என்ன செய்யும்? உலகத்துல இந்த ஜீவன் இருக்கு வரை, இந்த ஜீவன் இருக்கு வரை நமக்கு என்ன செய்யும்? ஓத்திரம் தான் கொடுக்கும். 5 நிமிஷம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு அல்வா சாப்பிட்டா என்ன ஆகும்? தொண்டைக்குள்ள போக வரைக்கும் இனிப்பா இருக்கும். தொண்டைக்கு அடுத்து போக என்ன ஆகும்? முடிஞ்சுதா? சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டுருவோம். அதையும் என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போதும் சொல்லுவோமா? அந்த போதும் சொல்றது எவ்வளவு நேரம்? கையை கழுத வரைக்கும் தான். பக்கத்துல இருக்க அங்க ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னோன்னு நினைச்சிருவோம், ஓடி போய் கியூல நின்று வாழைப்பழத்தை வாங்கிடுவோம். வாங்குவோமா? அங்க ஒருத்தன் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கான், அங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடுவோம். அதுக்கு பிறகு அங்கிட்டு ஒருத்தன் என்ன செய்வான்? பாப்கார்ன் கொடுத்துருப்பான், பாப்கார்ன் வடை வாங்கிடுவோம். அங்கிட்டு ஒருத்தன் என்ன செய்வான்? பீடா கொடுத்துட்டு இருப்பான், அதையும் போய் வாங்கிடுவோம். அப்ப போதுங்கிறது இப்ப நிறைவடைந்ததா? திருப்தி அடைந்ததா? இல்லவே இல்லை. நீங்களும் நானும் ஆண்டருக்குள்ளாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். எத்தனை ஆசை அந்தஸ்கள் இருந்தாலும் நாம் கொடுக்கிற அசன சாப்பாடு நமக்கு இன்பமா இருக்கிறதா இல்லையா? என் வாழ்க்கையில அது ஒண்ணுதான் எனக்கு இன்பத்தை தரும். எங்க அசனம் போட்டாலும் சரி, எவன் வெரைட்டி அடிச்சாலும் சரி, கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு இருப்பேன். அப்ப அவன் சொல்லுவான், ஐயா கல்யாண வீட்டுக்கெல்லாம் வரமாட்டுக்காரு, அசனத்துக்கு மட்டும் ஓடி ஓடி வராரு. கல்யாண வீடு உன் வீடு, வரணுங்கிறது ஏன் இஷ்டம். இது என் ஆண்டவருடைய வீடு, எனக்கு அதிலே பங்கு இருக்கிறது. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், எனக்கு அதிலே பங்கு இருக்கிறது. அசன சாப்பாடை மட்டும் என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது ஆண்டவருடைய பந்தி. இங்கே உலகத்தை ஜெயித்தவராக நம் கண் முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எடுத்து வாசிங்கள். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாக்கியம். மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்கும்படியாக அப்படியானார். உலகத்திலே எந்த பயம் அதிகமான பயம்? மரண பயம். சரியா? மரணம் ஒன்று உண்டு என்பதை நீங்களும் நானும் நம்புகிறோமா? நினைச்சு பார்ப்போமா? ஒரு நாளும் நினைச்சு பார்க்க மாட்டான். நினைச்சு பார்க்க கூடாது. நினைச்சு பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கை வாழ முடியாது. மரணம் வந்த அன்னைக்கு வரட்டும். நானும் எப்படின்னு சொல்லுவேன், மரணம் வந்த அன்னைக்கு வரட்டும், நம்ம அது வரைக்கும் என்ன செய்வோம்? இருக்கிறபடியே இருப்போம். ரைட்டா? எனக்கு சுகருக்கு ஒரு நாள் டாக்டர் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாரு. இப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப லிஸ்ட் போட்டாரு, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டா. நானும் தலையை ஆட்டி ஆட்டணும். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமா எழுதிட்டே இருந்தாரு. கருவாடு சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, அப்படி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சொன்னாரு, ஐயா உங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நீங்க போகலாம்னாரு. ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கிறார், இவ்வளவையும் நான் சாப்பிடாம இருந்தால் ஒரு 100 வயசுக்கு இருப்பனா? அது என் கையில இல்லையா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, நான் இவ்வளவு சாப்பிட்டுட்டே நான் கடவுள் போட்ட வயசுல சாவுறேன். சரியா? என் ஜீவன் போவது கடவுளுடைய கையில் தானே இருக்கிறது. ஆண்டவர் சித்தம் இல்லாம என் ஜீவன் போகுமா? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சொன்னாரு, ஐயரால் ரொம்ப எடக்கு பிடிச்சவரா இருக்காரு. சபையார் சொன்னது நீங்களும் சொல்லி, நீங்களும் ஒரு சபையார் தானே, போயிட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் மரண பயத்தை நீக்குகிறார். மரணத்தை குறித்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் மரணத்துக்கு பின் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். உங்களுக்கு என்று ஒரு வீடு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. நான் போய் ஆயத்த பண்ண பின்பு நான் வந்து உங்களையும் அழைத்து கொண்டு போவேன். நான் கையால் கட்டின இந்த வீட்டிலே நான் இருப்போம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அந்த பரம வீட்டுக்கு நீங்கள் நான் நினைச்ச முடியாது, போக முடியாது. கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலனை கொடுக்காது, நிலத்திலே விழுந்து சாகுமே ஆனால் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் போதித்திருக்கிறார். ஆகையினால மரண பயத்திலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு
அந்த மரணம் ஒரு கடைசி அல்ல, மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது நித்திய வாழ்வுக்கு வாசலாக இருக்கிறது என்பதை காட்டும்படியாக இந்த நாளிலே உயிரோடு எழுந்தார். மரணம் ஆண்டவருக்கு சம்பவித்த போது எல்லாரும் என்ன நினைத்து விட்டார்கள்? இத்தோடு ஒளிந்து விட்டான் என்று நினைத்து விட்டார்கள். இதோடு முடிந்தது. அது உலகத்தின் வழக்கத்தின்படியே என்ன செய்தார்கள்? கல்லறையிலே கொண்டு வைத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் சுத்தி எடுத்து என்ன செய்றாங்க? கொண்டு வச்சுட்டாங்க. ஆனா உயிரோடு எழுந்த ஆண்டவர் தனியான ஒரு சீலையை, தலையிலே சுற்றியிருந்த சீலை தனியாக சுற்றி இருக்க கண்டார்கள். சரியா? அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், மரண ஜெயத்தை வென்று இருக்கிறேன், மரண பயத்தை விட்டு நீக்கி இருக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டு எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 55ஆம் வாக்கியம் வாசிங்க. அந்த 1 கொரிந்தியர் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயிக்கிறார். மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வு உண்டு. நான் வரும்போது உங்களை உயிரோடு எழுப்புவேன். ஆண்டவர் வரும்போது அவர்களை கொண்டு வருவார். 2 தெசலோனிக்கேயரிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஆரவாரத்தோடும் ஆண்டவர் வரும்போது நமக்கு மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள், அவரோடு கூட கொண்டு வருவார். அப்படியானால் மரண தாமஸ் வாக்கர், டோனாவூர்ல ஒரு ஹைஸ்கூல் இருக்கு. அந்த ஹைஸ்கூல் பேர் என்ன? தாமஸ் வாக்கர். வாக்கர் ஐர்வாள் இந்த இடத்துல ஊழியம் செய்தவர். வாக்கர் வெளிநாட்டு மிஷனரி தாமஸ் வாக்கர். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவருடைய மனைவிக்கு எழுதுகிற கடிதத்துல அவர் எழுதுகிறார், ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், இன்னும் சில வினாடிகளிலே நான் கண்ணை மூட போகிறேன். அதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. நான் ஆண்டவரை தரிசிப்பதற்காக இங்கே கண்ணை மூடுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணை திறப்பேன். அதுதான் மரண பயத்தை நீக்கிற ஒன்று. இங்க கண்ணை மூடுனாத்தான் அங்க கண்ணை திறக்க முடியும். இங்க கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தா அங்க என்ன செய்ய முடியாது? முழிச்சுக்கிட்டே போக முடியுமா? முழிச்சுட்டு போக முடியுமா? போக முடியாது. இங்க கண்ணை மூடினாதான் முடியும். ஆகையினால மரண பயத்தை நீக்கிற என் தேவன். அன்றைக்கு தாமஸ் வாக்கர் எழுதின அதே செய்தி, நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் மரிப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன், இங்கே நான் கண்ணை மூடும் போது என் தேவ சமூகத்துல நான் கண்ணை திறப்பேன். டிஎல் மோடியும் அப்படித்தான் சொன்னார். டிஎல் மோடி என்பவர் பெரிய பிரசங்கியார். அவர் மரிக்கும் சவராயிலே படுத்து கிடக்காரு, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப சொன்னாரு, டோன்ட் கிரை, அழாதுங்க, ஏன் அழுகிறீர்கள்? அழ வேண்டாம். நான் இங்கே மரித்தால்தான் என் தேவனுடைய சமூகத்திலே நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை பார்க்க முடியும். இந்த மரண பயத்தை நீக்குவதற்காக, மனிதருக்கு மரண பயம் என்பது இல்லை, நான் அவர்களுக்கு உயிரோடு எழுந்து உயிருள்ளவராக காண்பிக்கிறேன் என்பதை சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படியே போயிடல. 40 நாள் அவர் நினைச்சார், எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாரும் பாருங்க, அவர் 40 நாள் தரிசனமானார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எடுத்து வாசிங்கள். 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவருடைய 3வது வேலை என்ன? பிசாசின் தலையை நசுக்குவதற்காக, பிசாசை வெற்றி சிறப்பதற்காக. ஏனென்றால் ஆதியாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, பிசாசானவனை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் இந்த நாளையிலே உயிரோடு எழுந்தார் என்பதாக சொல்ல விரும்புகிறேன். அப்படினால் பிசாசினால் வருகிற காரியம் என்ன? சோதனை, வேதனை, கஷ்டம், துன்பம், நொம்பலம், வியாதி, பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா கஷ்டங்களும் வரும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் என்ன செய்வார்? ஆறுதலை தருவார். என் தேவனுக்கு ஒரு அருமையான பேர் என்ன? ஆறுதலின் தேவன். என் பேருக்கு என்ன பேரு? ஆறுதலின் தேவன். இந்த பிசாசனுடைய கிரியைகளை ஆண்டவர் முறிப்பதற்காகத்தான் உயிரோடு எழுந்தார் என்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். மார்ட்டின் லூத்தர் தெரியுமா?
சொந்தக்காரங்களான்னு கேட்க மாட்டேன். சரியா? அவர் லுத்தரன் சர்ச்சை உருவாக்குனவர். மார்ட்டின் லூத்தர் தெரிஞ்சிருக்கணும். நீங்க சிஎஸ்ஐ கிறிஸ்டின் தானே? சிஎஸ்ஐ கிறிஸ்டினுக்கு முந்தின பேர் என்ன பேரு? புராட்டஸ்டன்ட். புரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட். சரியா? புராட்டஸ்ட் புரட்சிக்காரர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து இந்த குருவானவர் மார்ட்டின் லூத்தர் என்பவர் விட்டன்ஸ்பர்க் ஆலயத்துல 95 நியமங்களை எழுதி ஆலயத்துல அடித்து ஒட்டி விட்டார். இவையெல்லாம் தப்பு 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 தப்புன்னு எழுதி ஒட்டி விட்டார். ரொம்ப தைரியசாலி. சரியா? அதிலிருந்து பிரிந்து என்ன சார் லுத்தரன் திருச்சபையை ஆரம்பித்து விட்டார். அந்த லுத்தரன் திருச்சபையின் ஸ்தாபகர் மார்ட்டின் லூத்தர். புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் ஸ்தாபகர் மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு நாளில் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். சரியா? அவரிடத்துல எல்லாரும் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மீட்கப்பட்ட பாவி. நான் பாவிதான், ஆனால் பாவியாகவே வாழவில்லை. நான் மீட்கப்பட்ட பாவி என்ற கருத்தை சொன்னவர் மார்ட்டின் லூத்தர். அவரிடத்துல சாத்தான் ஒரு நாளிலே வந்து பிரதர்சனமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறான். நீர் இன்னென்ன பாவத்தை செய்திருக்கிறீர் என்று பட்டியலிட்டு அவரை எழுத சொல்லுகிறான். நீர் இந்த வயசுல என்ன செய்யுது, இதை செய்து எழுதிக்கிட்டே அவர் சொல்ல சொல்ல அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதி முடிச்ச உடனே சாத்தான் சொன்னான், அவர்கிட்ட சொல்லியிருக்கான், அவருடைய சுயசரிதில் எழுதப்பட்டிருக்கிறது, இத்தனை பாவத்தை செய்த நீர் கடவுளத்திலே போக முடியுமா, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமா என்று சொல்லி கேட்க போது அவர் பக்கத்துல இருந்த சிவப்பு மை பேனாவை எடுத்து நினைச்சார். அந்த தாளிலே ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. நான் பாவி அல்ல, மீட்கப்பட்ட பாவி. நான் பாவி அல்ல, மீட்கப்பட்ட பாவி. அப்படியானால் சாத்தானுடைய எல்லா காரியத்தையும், சாத்தானுடைய எல்லா வஞ்சகத்தையும், சாத்தானுடைய எல்லா துரோகத்தையும், சாத்தானுடைய எல்லா காரியத்தையும் அழித்து ஒழிப்பதற்காகத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களை என்னையும் விசாரிக்கிறவா இருக்கிறார். காலையில அழுது கொண்டு நின்ற அந்த மகதலா மரியாதை பார்த்து என்ன சொன்னார்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? சரியா? அடுத்த வார்த்தை என்னது? நீ யாரை தேடுகிறாய்? ஒரு விசாரிப்பு. இன்றும் நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். பேதுரு நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிற வாரம்படினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் வேறு வைத்து விடுங்கள். நமக்கு எந்த கவலை இருந்தாலும் சரி, கண்ணீர் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, என்ன விதமான காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவரிலே வைத்து விட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் என் பாவத்தை போக்கும் நாள். இந்த நாள் எனக்கு ஒரு பரியாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற நாள். இந்த நாள் எனக்கு வேதனை, நொம்பலம், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்காக இந்த நாளிலே என் ஆண்டவர் உயிரோடு இருந்தார். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த நாளை கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.